அந்த இருட்டு அறையில் சஞ்சயின் விசித்திரமான சிரிப்பு எதிரொலித்தது. கார்த்தி பயத்தில் பின்வாங்கினான். ஆனால் கதவு மூடிக்கொண்டதால் வெளியேற வழியில்லை. சஞ்சய், இது உன்னோட வீடு இல்ல, வா வெளியே போலாம் என்று கார்த்தி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கத்தினான். ஆனால் சஞ்சய் அங்கிருந்து மறைந்து திடீரென்று அந்த அறையின் மூலைகளிலிருந்து பழைய பொருட்கள் தானாகவே நகரத் தொடங்கின. கார்த்தி தனது மொபைல் போன் வெளிச்சத்தில் சுவர்களை தடவினான். அப்போது ஒரு பெரிய அலமாரிக்கு பின்னால் ஒரு சிறிய ஓட்டை தெரிந்தது. அது ஒரு சுரங்கப்பாதை போல இருந்தது. கார்த்தி தயங்காமல் அந்த பாதைக்குள் நுழைந்தான். அங்கு ஒரு அறைக்குள் வந்து சேர்ந்தான். அங்கே ஒரே இருட்டு. வௌவால்கள் நிறைய இருந்தன. அதிர்ச்சியில் உறைந்து போனான். சஞ்சய், நீ எங்கே இருக்க என்று சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான் கார்த்தி. அப்போது பின்னால் இருந்து ஒரு காலடி சத்தம் கேட்டது. கார்த்தி திரும்பி பார்த்தான். அங்கே தாத்தா கையில் ஒரு மெழுகுவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் முகத்தில் இருந்த கவலை மறைந்து ஒரு வஞ்சக சிரிப்பு இருந்தது. கார்த்தி, இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பலி தேவை. இந்த வருஷம் அது நீதான் என்றார் தாத்தா. அவர் கையில் இருந்த மெழுகுவர்த்தி ஒளியில் அவரது முகம் வேறு மாதிரி உருவமாக மாறியது தெரிந்தது. சஞ்சய் அங்கு ஒரு சிறை கைதி போல படுத்திருந்தான். கார்த்தி அப்போதுதான் கவனித்தான். பயப்படாத சஞ்சய், நான் இருக்கேன், கார்த்தி சத்தம் போட்டான்.